ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டை குருமா வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு இந்த இது ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, அதனால ரெண்டு எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி பொடி பொடியாக எடுத்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டது, தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி இருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் பாதி குக் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறமா தான் திடீர்னு கவனம் வந்துச்சுன்னு வீடியோ எடுக்க, அதனால தான் இது வதக்கிட்டேன். இப்போ இதுல வந்து ஒரு மிக்சி ஜார்ல துருவன தேங்காய், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதுல ஊத்திட்டு அப்புறம் நல்லா கொதிச்ச வாட்டி முட்டை உடைச்சி ஊத்தி எடுத்தா உடைச்சி விட்ட முட்டை குருமா ரெடி. இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நைஸா வர அளவுக்கு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்பதான் வாயில தட்டுப்படாம இருக்கும். இப்ப அரைச்ச விழுத இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுத தண்ணி ஊத்தி நல்லா மிக்சி ஜார்ல கலக்கி ஊத்திக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ, திக்கா வேணும்னா திக்கா வச்சுக்கலாம், தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். முட்டை போட திக்கா வரனால கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இது நல்லா கொதிச்சு மேல லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வைக்கணும், கொதிக்க வைக்கணும். மேல நல்லா லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்த வாட்டி நம்ம முட்டை ஊத்திக்கலாம் உடைச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு எண்ணெய் லைட்டாக மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையாக உடைச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு முட்டையாக உடைச்சி இந்த மாதிரி பார்த்து ஊற்றணும்னா கெட்டு போயிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். நம்ம டைரெக்டாக இதிலே ஊற்றிட்டோம்னா நம்மளால குழம்பும் வேஸ்ட்டாக போயிடும். நான் இதே மாதிரி ஒரு முட்டையாக ஊற்றிட்டு எல்லாம் காமிக்கிறேன். நான் 4 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். குழம்பு தேவையான அளவு, குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ 2 முட்டை தேவையான 2 முட்டை போடுறீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி போதும். வதக்கிட்டு அதில் வந்து தேங்காய் வந்து ஒரு கப்பு, ஸ்மால் கப்பு, சின்ன கப்பில் தேங்காய், தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எள்ளு, 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் எல்லாமே கொஞ்சம் 4 முட்டை போறேன்றதுட்டு எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கேன். இது நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். மூடி போட்டு முட்டை வெந்த உடனே நிறுத்திடலாம். சிம்ல வச்சுக்கலாம் கேஸை. ஹையில் வச்சோம்னா முட்டை நடுவில் வேகாது. இப்போ நல்லா கொதிச்சிச்சு, முட்டைலாம் நல்லா வெந்துட்டு இருக்கும். இப்போ மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ முட்டை டேஸ்டியான முட்டை குருமா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.